ஆற்று அறவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம். அத்தியாயம் 13. பிரார்த்தனை பற்றி. அத்தியாயம் 13. பிரார்த்தனை பற்றி. மிர்தாத். வேதனை கொண்டு எந்த கடவுள்களிடம் நீங்கள் முறையிட்டாலும் அது உங்களையே நீங்கள் வேண்டிக் கொள்வதாகவே அமைகிறது. ஈர்க்கும் ஆற்றலும் விளக்கும் ஆற்றலும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றன. ஈர்க்கப்பட வேண்டியவையும் விளக்கப்பட வேண்டியவையும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றன. ஒன்றை பெறுவது என்பது அதனால் ஆசீர்வதிக்கப்படுவதே ஆகும். பசி இருந்தால் உணவும் இருக்கும். உணவு இருந்தால் பசியும் இருக்கும். பசியின் வேதனை இருந்தால்தான் வயிறு நிறைவதனுடைய ஆசீர்வதிப்பின் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆம், தேவையிலேயே தேவைக்கான விநியோகம் இருக்கிறது. பூட்டின் அத்தாட்சிதானே திறவுகோல். அதேபோல் சாவியின் அத்தாட்சிதானே பூட்டும். பூட்டும் சாவியும் கதவின் அத்தாட்சிதானே. சாவியை தொலைத்துவிட்டோ கைதவறி எங்காவது மறதியாய் வைத்துவிட்டோ அடிக்கடி சென்று கொல்லனை அவசரப்படுத்தாதீர்கள். அவன் தன் பணியை முன்பே செய்து முடித்தவன், சரியாகவும் செய்தவன். மறுபடியும் அதே வேலையை செய்யும்படி அவனை கேட்கக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள், அவனை விட்டுவிடுங்கள். அவனுக்கு வேறு வேலை இருக்கிறது. உங்கள் நினைவில் குவிந்துள்ள குப்பை கூலங்களையும் நாற்றத்தையும் அகற்றுங்கள். திறவுகோல் நிச்சயம் கிடைத்துவிடும். சொல்லுக்கடங்காத இறைவன் உன்னை வெளிப்படுத்தும் போது அவன் உன்னில் தன்னையே வெளிப்படுத்திக் கொள்கிறான். அதனால் நீயும் சொல்லுக்கடங்காதவன் ஆகிவிடுகிறாய். அவன் தன்னில் ஒரு சிறு பகுதியை உனக்கு வழங்குவது இல்லை. அவன் பிளவுபடுத்த முடியாதவன். உங்கள் அனைவருக்குள்ளும் பிளவுபடுத்தப்படாத சொல்லுக்கடங்காத தனது பூரணத்தையே அவன் தானமாக வழங்குகிறான். இதைவிட பெரிய மரபு எதையும் நீங்கள் பெற்றுவிட முடியுமா என்ன? அதை எது அல்லது யார் வரவிடாமல் தடுத்துவிட முடியும்? உமது கோழைத்தனமும் குருட்டுத்தனமும் அல்லாமல். அந்த மாபெரும் மரபுக்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டும். சில நல்லெண்ணவாதிகள் சொல்வது போல எதையோ தேடி அலையாதீர். அவர்கள் தமது பல்வழி வயிற்று வலிகளையும் வியாபார இழப்புகளையும் சண்டை சச்சரவு பழிவாங்கல்களையும் உறக்கமற்ற இரவுகளையும் புதைப்பதற்கான ஒரு குழியாகவே கடவுளை கருதி இருக்கிறார்கள். மற்றவர்கள் தமது செல்வங்களின் கருவூலமாக கடவுளை கருதுகிறார்கள். அவர்கள் எந்த வேளையிலும் ஆசைப்பட்டு எடுக்கும் அணிகள் எல்லாம் பொன்முலாம் பூசப்பட்ட போலி அணிகளே. மற்றும் சிலர் கடவுளை ஒரு கணக்கு பிள்ளையாக கருதுகிறார்கள். அவர்களின் சொத்தும் அவர்களுக்கு வரவேண்டிய தொகை பற்றிய கணக்கும் அவரிடம் இல்லை. அதற்கு பதிலாக அவர்கள் பட்ட கடனையெல்லாம் அவர் வசூலித்துவிட்டு அவர்கள் கணக்கில் நல்ல கணிசமான தொகை மிஞ்சி இருப்பதையே அவர் காட்டுவார். கடவுளுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருப்பதாக பலர் கருதுகிறார்கள். அத்தனை வேலைகள் இருந்தாலும் அவரே அதை தனியே செய்து கொள்வார். அவருக்கு தார்குச்சி போட்டு விரட்ட வேண்டியதும் இல்லை, நினைவுபடுத்த வேண்டியதும் இல்லை என்பதை சிலர் மட்டுமே அறிவார்கள். கதிரவனின் உதயம் மறைவு நேரங்களை நீங்கள் கடவுளுக்கு நினைவூட்டுகிறீர்களா என்ன? தூரத்து வயலில் ஒரு தானியம் பூமியில் உயிர் பிடிக்க கடவுளுக்கு நினைவூட்ட வேண்டுமா என்ன? தலை சிறந்த வலையை ஒரு சிலந்தி பின்னச் செய்ய அவருக்கு நினைவூட்ட வேண்டுமா என்ன? ஒரு சிட்டுக்குருவி தன் கூடு கட்டும் திறமை பெற அவருக்கு நினைவுபடுத்த வேண்டுமா என்ன? இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் எண்ணற்ற பொருள்களை நிரப்ப அவருக்கு நினைவூட்ட வேண்டுமா என்ன? உமது அற்ப தேவைகளுக்காக உங்கள் பலவீனமான சுயத்தை அவர் மீது ஏன் சுமத்துகிறீர்கள்? அவரது பார்வை சிட்டுக்குருவிகள் தானியங்கள் சிலந்திகளை விடவா மோசமானது? மண்டியிட்டு இரு கரங்களையும் நீட்டி மற்றவர் மனதிற்குள் என்ன இருக்குமோ என்று தவிப்பதை விட்டு கிடைத்த பரிசுகளை பெற்றுக்கொண்டு ஆரவாரமின்றி அவர்களைப் போல் நீங்கள் ஏன் உங்கள் காரியங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடாது?
உங்கள் ஆணவங்களையும் ஆசைகளையும் புகழ்களையும் குற்றச்சாட்டுகளையும் ஒன்று திரட்டி அவர் காதில் இரைச்சலுடன் ஓலமிட்டால் கடவுள் எங்கே இருப்பார்? அவர் உமக்குள் இல்லையா? உமதான எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர் இல்லையா? உங்கள் அன்னத்திற்கும் நாக்கிற்கும் இருக்கும் நெருக்கத்தை விட அவரது செவி உமது வாய்க்கு மிக அருகில் இருக்கவில்லையா? அவருடைய விரைத்தன்மையே அவருக்கு போதுமானது. ஆனால் அதன் விதை என்னவோ உங்களிடத்தில்தான். நீங்கள் கண்டுகொள்வதற்காக, பராமரிப்பதற்காக அவர் தமது இறைத்தன்மையின் விதையை உங்களிடம் தந்திருக்கும் போது அதைவிட வேறு ஒழுக்கம் உங்களுக்கு ஏது? உங்களது வாழ்விற்கான உங்களது பாடுதான் என்ன? உங்களால் அதற்காக உழைக்க முடியவில்லை என்றால் இறைவன் உங்களுக்காக அதை செய்வான். அப்புறம் என்ன வகையான வாழ்க்கை உங்களுடையது? உங்கள் பிரார்த்தனையில் என்னதான் கிடைத்துவிடப் போகிறது? உங்கள் எண்ணற்ற கவலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அவரிடம் கொண்டு போகாதீர்கள். உங்களுக்காக கதவு திறந்து விடும்படி அவரிடம் மன்றாடாதீர்கள். அதன் திறவுகோலை அவர் முன்பே உங்களிடம்தான் கொடுத்திருக்கிறார். உமது இதயத்தின் விசாலமான பரப்பில் தேடி பாருங்கள். அந்த அகண்ட வெளியில் எல்லா கதவுகளுக்குமான திறவுகோள்கள் இருக்கின்றன. அந்த இதய விசால பெருவெளியில்தான் நல்லதற்காகவோ கெட்டதற்காகவோ நீங்கள் பசி தாகம் கொண்டவையும் எல்லா பொருட்களும் உள்ளன. நீங்கள் கையசைத்து வெளிப்படுத்தும் ஒரு சிறிய கட்டளைக்கும் கூட பணிவிடை செய்ய வல்லமை படைத்த விருந்து படைக்கும் அம்சம் ஒன்று இருக்கிறது. சரியான முறையில் அதை ஆயத்தப்படுத்தி புத்திசாலித்தனமாக ஒழுங்கமைத்து அச்சமின்றி ஆணையிட்டால் அது எல்லா தடைகளையும் தகர்த்துவிட்டு எல்லையற்ற நிரந்தரத்திற்குள் பாய்ந்து செல்லும் தனது குறிக்கோளை நோக்கி. சரியாக ஆயத்தப்படுத்தாமல் ஒழுங்கீனமாக கோழைத்தனமாக உத்தரவிட்டால் அது தனக்குள் கடைந்து குழப்பும். ஒரு சிறு தடை தோன்றினாலும் பின்வாங்கிவிடும். அதற்கு பின்னால் வந்து கொண்டிருப்பது இருண்ட தோல்விதான். துறவிகளே, அது என்ன தெரியுமா? உங்கள் உடலின் இரத்த குழாய்கள் வழியாக ஓடிக்கொண்டிருக்கும் சிவப்பு அணுதான் அது. ஒவ்வொன்றும் அற்புத ஆற்றல் பெற்றது. உங்கள் வாழ்வினதும் எல்லா வாழ்வினதுமான நுட்பமான உள்ளார்ந்த சகல அம்சங்களையும் நேர்மையாக தன்னில் பதிவு செய்து கொண்டு அமைதியாக உங்கள் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அது. இதயத்தில்தான் அவை ஒன்று கூடுகின்றன. இதயத்தில் இருந்துதான் அவை இரத்த நாளங்களில் வரிசையாக நின்று சென்று நீள்கின்றன. அதனால்தான் இதயம் புகழ் பெற்று புனிதமடைகின்றது. உமது ஆனந்த கண்ணீரும் துன்பக் கண்ணீரும் அதிலிருந்துதான் பிரவகிக்கின்றன. வாழ்வினதும் மரணத்தினதுமான அச்சம் அதற்குள் தான் பாய்கிறது. அதற்கு தேவையான கருவிகள் உமது தவிப்புகளும் விருப்பங்களுமே. அதனுடைய கட்டுப்பாட்டு ஒழுங்கு கொண்ட அம்சமே உமது மனம். மேன்மையான விருப்பத்தை உமது இரத்தம் கொண்டிருந்தால் எல்லா ஆசைகளையும் அது வாயடக்கி மறைத்துவிடும். நம்பிக்கை என்னும் மேலான எண்ணமே கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தும். மேலான மன உறுதியே தனது துளைத்தெடுக்கும் கட்டளைகள் மூலம் உமது விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும். எல்லா ஆசைகளின் இரத்த ஓட்டத்தையும் தூய்மைப்படுத்தாமல், ஒவ்வாத எண்ணங்களை புனிதப்படுத்தாமல், தடுமாறா மன உறுதியுடன் ஞான நிலை மட்டுமே பெற தமது இரத்த ஓட்டத்தை வழிப்படுத்தாமல் எவ்வாறு ஒரு ஞானி தமது ஞான நிலையை அடைய முடியும்? ஆதாமின் காலத்திலிருந்து இது நாள் வரை ஒவ்வொரு ஞான வேட்கையும் ஞான சிந்தையும் ஞான நாட்டமும் ஒரு மனிதனை ஞானியாக்கி விடவே உந்துதல் தந்து வந்திருக்கின்றன. எல்லா நீர்நிலைகளும் கடலில் சென்று சங்கமிப்பது போலவும் எல்லா ஒளிக்கற்றைகளும் கதிரவனை தேடுவது போலவும் தான் அது. தனது இரத்தத்தை கொலை வெறியை நோக்கி அடித்து விரட்டாமல், உக்கிரமாக கொலை சிந்தையுடன் தனது செல்களை கூட்டமாய் அணிவகுத்து விரட்டாமல், இரக்கமற்ற மரண அடி கொடுக்க அதற்கு கட்டளை இடாமல்,
எவ்வாறு ஒரு கொலைகாரன் தனது கொலை திட்டத்தை வரையறை செய்ய முடியும்? காயின் காலத்திலிருந்து இது நாள் வரை கொலை போதை கொண்ட ஒவ்வொரு மனிதனும் கேள்வி கேட்பாடு இல்லாமல் தனது கரத்தை உறுதியும் பலமும் உள்ளதாக செய்து கொள்கிறான். எங்கேயும் அண்டங்காக்கைகள் கூட தான் சேரும். கழுதை புலிகள் கூட தான் சேர்ந்திருக்கும். அதனால் பிரார்த்தனை என்பது மேலான விருப்பத்துடனும் மேலான சிந்தையுடனும் மேலான மன உறுதியுடனும் இரத்த கலப்பு வைத்துக் கொள்வது. நீங்கள் எதற்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ அதனுடன் உமது சுயம் பரிபூர்ண ஒத்திசைவு கொள்ள வேண்டும். இந்த பூமியின் சுற்றுச்சூழலின் எல்லா அம்சங்களும் மிக துல்லியமாக உங்கள் இதய கண்ணாடியில் எதிரொலிக்கின்றன. எல்லாவற்றினதுமான ஊர் சுற்றி திரியும் சிந்தனைகளை இதயம் அவை பிறந்த நாள் தொட்டு அறியும். அவை உங்கள் இதயத்தில் அலையடிக்கின்றன. எந்த சொல்லும் செயலும், எந்த விருப்பமும் பெருமூச்சும், எந்த கடந்து செல்லும் நினைவும் அற்பநேர கனவும், மனிதன் விலங்கின் எந்த மூச்சும், எந்த நிழலும், எந்த மாயையும் இது நாள் வரை தமது மாய வழிகளில் சென்று வருதலன்றி காலத்தின் இறுதி எல்லை வரை சென்று வந்ததில்லை. இவை ஏதாவது ஒன்றினோடு உமது இதயத்தை ஒத்திசைவாக பொருத்தி பாருங்கள். அது உடனே நரம்புகளில் இசை மீட்டுவதற்கு பாயும். பிரார்த்தனை செய்வதற்கு உங்களுக்கு உதடுகளோ நாக்கோ தேவையில்லை. மாறாக உங்களுக்கு அமைதியாக விழித்து கொண்டுள்ள இதயம் வேண்டும். மேலான விருப்பம் வேண்டும். மேலான எண்ணம் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஐயமோ தயக்கமோ இல்லாத மேலான மன உறுதி வேண்டும். சொல்லின் ஒவ்வொரு அசையிலும் இதயம் விழிப்புடன் இருந்தாலன்றி சொற்களால் எந்த பயனும் இல்லை. மாறாக உங்களுக்கு அமைதியாக விழித்து கொண்டுள்ள இதயம் வேண்டும். மேலான விருப்பம் வேண்டும். மேலான எண்ணம் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஐயமோ தயக்கமோ இல்லாத மேலான மன உறுதி வேண்டும். சொல்லின் ஒவ்வொரு அசையிலும் இதயம் விழிப்புடன் இருந்தாலன்றி சொற்களால் எந்த பயனும் இல்லை. இதயம் விழிப்புடன் இருக்கும்போது நாக்கு தூங்க போய்விடுவது நல்லது. அல்லது உதடுகளுக்குள் மறைந்து முத்திரையிட்டு பூட்டிக் கொள்வது நல்லது. வழிபாடு செய்ய உங்களுக்கு எந்த ஆலயங்களும் தேவையில்லை. தமது இதயத்தில் ஒரு கோயிலை காணாதவர் எந்த கோயிலிலும் தனது இதயத்தை காண முடியாது. நான் சொல்வது உங்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கும் தான், எல்லாருக்கும் அல்ல. பெரும்பாலானவர்கள் கைவிடப்பட்டவர்கள். அவர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது, ஆனால் அதற்கான வழிதான் தெரியாது. அவர்கள் வார்த்தைகளால் மட்டுமே வழிபட முடியும். வேறு வழி தெரியாது. அந்த சொற்களும் நீங்கள் வழங்கியவையே. தம் இதய பெருவெளியில் அவர்களை அலையச் சொன்னால் அவர்கள் காணாமல் போய் திகைத்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் தம்மை போன்ற மந்தைகள் நடுவிலும் கோயில் மதில்களுக்கு உள்ளேயும் நிம்மதியும் சாந்தியும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் ஆலயங்களை கட்டிக்கொண்டே போகட்டும். அவர்கள் தமது பிரார்த்தனைகளை உச்சரித்து கொண்டே இருக்கட்டும். உங்களையும் மற்றவர்களையும் நான் பிரார்த்தனை செய்ய வலியுறுத்துவது புரிதலுக்காகத்தான். அதற்கான பசி ஏற்பட்டால் அன்றி வேறு எதனாலும் அது நிறைவுபடுத்தப்படாது. நினைவில் கொள்ளுங்கள், படைப்பாற்றல் கொண்ட சொல்தான் வாழ்விற்கான திறவுகோல். படைப்பாற்றல் கொண்ட சொல்லுக்கான திறவுகோல் அன்பு. அன்பிற்கான திறவுகோல் புரிதல். இவற்றால் உங்கள் இதயத்தை நிரப்புங்கள். பல சொல்ல காமுறும் நாக்கின் வேதனையிலிருந்து விடுபடுங்கள். பல பல பிரார்த்தனைகளின் பாரத்திலிருந்து மனதை விடுதலை செய்யுங்கள். எல்லா கடவுள்களின் பிணைப்புகளிலிருந்தும் உமது இதயத்தை விடுதலை செய்யுங்கள்.
அந்த கடவுள்கள் பரிசுகள் தந்து உங்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள். அந்த கடவுள்கள் ஒரு கரத்தால் உங்களை தடவி கொடுப்பார்கள், மறு கரத்தால் அடிப்பார்கள். அவர்களை நோக்கி பிரார்த்தனை செய்தால் மட்டும் மன நிறைவு கொண்டு அன்பு பாராட்டுவார்கள். அவர்களை கடிந்து கொண்டால் கடுஞ்சினம் கொண்டு பழிவாங்கி விடுவார்கள். காப்பாற்ற சொல்லி கேட்டால் அதற்கு காது கொடுக்க மாட்டார்கள். கெஞ்சினாலும் அருள் செய்ய மாட்டார்கள். உங்களுக்கு ஏதாவது கொடுத்திருந்தால் கூட கொடுத்ததற்காக வருத்தப்படுவார்கள். உமது கண்ணீரே அவர்களுக்கு நறுமண புகை, உமது அவமானமே அவர்களின் மேன்மை. அந்த கடவுள்கள் எல்லாரிடம் இருந்தும் உமது இதயத்தை விடுவித்து விடுங்கள். அப்போதுதான் அவர்களுக்குள் உள்ள ஒரே கடவுள் என்றென்றும் உங்களை நிறைவாய் வைத்திருக்கும்படி உங்களுக்குள் தன்னை நிறைத்திருக்கும் கடவுள் என்பதை உணர்வீர்கள். பெனூன். மனிதன் எல்லாம் வல்லவன் என்று பேசுகிறீர்கள், அவன் கைவிடப்பட்டவன் என்றும் சொல்கிறீர்கள். எங்களை மூடுபனிக்குள் தள்ளிவிட்டீர்களே.